ஜெயிலுக்குள்ள நானும் தூங்காம தூங்கையிலே வந்தது வந்தது ஞாபகம், வந்தது வந்தது ஞாபகம். முதலில் இதுதான் நான் அறிந்த வரையில், இதற்கு முன்னால் ஒரு முறை முயற்சி செய்தோம், வெற்றி பெறவில்லை. இதுதான் முதன்முறையாக பேரவை சார்ந்த குடும்பத்தினருடைய முதல் ஒன்று கூடல். அதற்கான முதல் பாராட்டும் வாழ்த்துகளும் தோழர் உமாவிற்கு தான். முழுக்க அவருக்கு துணை நின்ற தோழர் திராவிடமணி, கூடுதலாக வழக்கம் போல் திராவிட லோகு இப்போ இன்னிலிருந்து உதவிய தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. இதில் இந்த குடும்பமும் அரசியலும் என்று நான் ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறேன். எங்கே எழுதினேன்னா, நான் சிறையில் இருக்கும்போது அதை எழுதினேன். 2002 2003 பொடாவில் சிறையில் இருக்கிற போது நான் அந்த புத்தகம் எழுதினேன். இதுவரையில் 50க்கும் மேற்பட்ட நூல்களை நான் எழுதியிருக்கிறேன். அது சின்ன புத்தகம், ஆனால் அந்த புத்தகத்தை மட்டும்தான் நான் முதலில் எழுதி எனக்கு நிறைவு வராமல் மறுபடியும் எழுதி 3வது முறையாக ஒரு புத்தகத்தை இதுவரையில் நான் எழுதியது அந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான். மற்ற எல்லாவற்றையும் நான் பகத்சிங்கும் இந்திய அரசியலும் பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் உட்பட எல்லா புத்தகங்களையும் ஒரே அமர்வில் எழுதியது தான். சில புத்தகங்கள்லாம் நான் டிக்டேட் பண்ண டைப் பண்ணியிருக்கேன், அப்படியே புத்தகம் தான் எழுதியிருக்கேன். ஆனால் இந்த புத்தகம் என்னவோ எனக்கு மறுபடியும் எழுத வேண்டும் என்று தோன்றி 3வதாக நான் எழுதியது தான் புத்தகமாக வந்திருக்கிறது. இதில் ஆகினால ஒரு 20 நிமிடங்களில் முழுமையாக அதை பற்றி பேசிவிட முடியாது. அதனுடைய தொடக்கமாக சில சிந்தனைகளை மட்டும் உங்களோடு வைக்கிறேன். 2வது, இன்றைக்கு நாம் பேசுவதற்கும் பேச்சு கேட்பதற்கும் வரவில்லை, மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் எல்லோரும் வந்திருக்கிறோம். சுருக்கமாக, ஏன் தனி மனிதரும் அரசியலும் என்று சொல்லாமல் குடும்பமும் அரசியலும் என்று நான் குறிப்பிட்டேன் என்பதுதான் முதல் கேள்வி. நம்ம எல்லோருமே தனி மனிதர்கள் தான், ஆனால் யார் ஒருவரும் தனியாக இயங்க முடியாது. எல்லாரும் தனி மனிதர்கள் தான், ஆனால் மற்றவர்களின் துணை இல்லாமல் யார் ஒருவராலும் இயங்க முடியாது. ஐயா பெரியார் சொன்ன வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால், நாம பிறக்கவும் இல்லை, நமக்காக மட்டும் பிறக்கவும் இல்லை. அதுதான் ரொம்ப அடிப்படையான செய்தி. யார் ஒருவரும் தானாக பிறக்கவில்லை. கவிஞர் வைரமுத்து ஒரு புத்தகத்தில் ஒரு வரி எழுதுவார், எனக்கு அது ரொம்ப ஆழமான வரி என்று தோன்றும். நான் என்பது இலக்கணப்படி ஒருமை, சிங்குலர். நான் என்பது இலக்கணப்படி ஒருமை, ஆனால் இயற்கையின்படி அது பன்மைன்னு எழுதுவார். ஏன்னா நான் என்பது நான் அல்ல, நான் மட்டும் அல்ல. அப்பா அம்மா இல்லாமல், தாத்தா பாட்டி இல்லாமல் ஒரு பெரிய மரபின் தொடர்ச்சி இருக்கு. பிறந்த பிறகும் நான் என்பது நான் மட்டும் இல்லை. எத்தனையோ பேருடைய உதவிகள் நமக்கு தேவைப்படுகின்றன. எத்தனையோ பேருக்கு நாம் அறிந்தும் அறியாமலும் உதவிகளும் செய்திருக்கிறோம், கெடுதல்களும் செய்திருக்கிறோம். எனவே நாம் பலரை சார்ந்து வாழ்கிறோம். அப்ப தனி மனிதன் என்பவன், மேலை நாட்டுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. மேலை நாடுகளில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி அலகு, தனி யூனிட்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் தனித்தனி தான், யாரும் அங்கே பெரும்பாலும் யாரையும் சார்ந்து இல்லை. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, கனடாவில் ஒரு முறை நான் போயிருந்த போது அங்கே சனி ஞாயிறுகள் மட்டும்தான் வெளியே போக முடியும், கூட்டங்கள்லாம் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியே போவதாக முடிவு செய்திருந்தோம். ஒரு நண்பர் சொன்னார், இந்த ஞாயிறு வேண்டாம், அடுத்த ஞாயிறு வச்சுக்கலான்னாரு. இல்லையே, நான் சுவிட்சர்லாந்து போயிடுவேன். என்ன, ஏன் இந்த ஞாயிறு வேண்டான்னு கேட்டேன். அதுக்கு அவர்கள் சொன்ன அந்த விடை ரொம்ப முக்கியமானது. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, திடீர்னு இது புதன்கிழமைன்னு வச்சுங்க, நேற்று திடீர்னு எங்கள் பொண்ணு வந்தது, அது வர்ற ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வச்சுருக்கான், அதுக்கு இவங்க பொண்ணுக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு போயிருக்கு. யாருக்கு? இவங்க பொண்ணுக்கு கல்யாணம். அது ஒரு அழைப்பு கொடுத்துட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்கு, போகாமல் இருந்தா என்ன? எனக்கு உண்மையாகவே குழப்பமா, அந்த திருமணம் யாருக்குன்னு, எங்கள் பொண்ணுக்கு தான்.
நமக்கு அது புரியல. நம்ம இந்திய சூழல்ல நம்ம பொண்ணு எனக்கு கல்யாணங்க, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் வரணும் அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு ஒரு அழைப்பு. போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு வேற அவர் சொல்கிறாரு. அதனால ஒவ்வொரு தனி மனிதரும் தங்களின் வாழ்வை முழுமையாக தீர்மானித்துக் கொள்ளும் வாய்ப்பு அங்கே உண்டு. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குடும்பம் சார்ந்து, ஒரு குடும்பம் என்பது ஒரு சாதி அல்லது ஒரு சமூகம் சார்ந்து, அந்த சமூகம் என்பது ஒரு நாடு சார்ந்து, நாடு என்பது உலகம் சார்ந்து, இவ்வளவு பிணைப்பு நமக்கு இருக்கு. அவ்வளவையும் நம்ம கேட்டு செய்ய முடியாது. நமக்கு நாளைக்கு திராவிட மணி திருமணம் பண்ணிக்கணும்னா குடியரசுத் தலைவரை கேட்க வேண்டியதில்லை. ஆனால் அவங்க அப்பா அம்மாவை கேட்டே தீரணும். அப்படி அந்த பொண்ணையும் அவசியமாக கேட்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நீ என்ன திராவிட மணி ஒத்துக்காதுன்றியா நீ, அது வேற. அதனால இங்கே ஒரு அந்த அளவுக்கு போகலைனாலும் குடும்பம் சார்ந்தே நம் தனி மனிதர்களின் வாழ்க்கை இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்தளவு எந்த தனி மனிதனும் தனியாக இல்லை. உலகத்தை சார்ந்திருக்கிறோம் என்றாலும் குறிப்பாக ஒரு குடும்பத்தை சார்ந்து குடும்பத்திற்குள் இயங்குகிறோம். இந்த குடும்பம்ங்கிறது இருக்குங்களே, இது தனி மனிதனானாலும் குடும்பமானாலும் எல்லோருமே ஒரு சமூகத்தின் விளைபொருள். அவங்க சுய சிந்தனையை விட சமூகத்தின் தாக்கம் தான் அதிகமாக இருக்கு. நான் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன், பெண்கள் கல்லூரிக்கு. நான் பேசி முடிச்சுட்டு வரதா தான் போனேன். அப்புறம் அந்த கல்லூரி முதல்வர் சொன்னாங்க, பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, உங்கள்கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்கலாமான்னு கேட்குறாங்கன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, கேட்க சொல்லுங்க என்ன. அந்த பிள்ளைங்க கேள்வி கேட்கல, மன குமுறலை தான் வெளிப்படுத்துச்சுங்க. அந்த பிள்ளைங்க என்ன சொன்னிச்சுன்னா, நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க பெண்கள் சுதந்திரம் பற்றி, ஆனால் எங்கள் வீட்டில எல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணணுங்கிறாங்க, யார்ட்டையாவது பிடிச்சி கொடுத்தணுங்கிறாங்க. கல்யாணம் கூட இல்லை, யார்ட்டையாவது பிடிச்சி கொடுத்தணும். பல வீடுகளில் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படியாவது இந்த பொண்ணை கரையேற்றி விட்டுறணும், ஏதோ அந்த பொண்ணு கடலில் தத்தளிக்கிற மாதிரி அதை கரையேற்றி விட்டுறணும். பல பொண்ணுங்க திருமணம் முடிஞ்சு வந்து சொல்லும், ஏன் என்னை இப்படி பாடுங்கணத்தில் தள்ளிட்டீங்கன்னு கேட்கும். இவன் கரையேற்றிட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறான், ஆனால் அது பாடுன்னு அந்த பொண்ணுக்கு பாடும். ஆகையினால இப்படி ஒரு சமூக அமைப்பு, அதிலையும் பெண்கள் எந்த விதமாக சுயமாக சிந்திக்கவோ இயங்கவோ அனுமதிக்காத ஒரு அமைப்பு. அப்போ அங்கே ஒரு பொண்ணு கேட்டது, பெரும்பாலும் சண்டையே மாமியார் மருமகளுக்கு தானே வருது, பெண் விடுதலையை பெண் தானே எதிராக இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. ஆமாம், அப்படித்தான் தோன்றும். ஏன்னா அந்த மாமியார் என்பதும் இந்த சமூகத்தினுடைய ஒரு விடை பொருள். இந்த சமூகம் அந்த மூடையில ஏற்றி வைத்திருக்கிற செய்திகளைத்தான் அந்த அம்மா திரும்ப சொல்லுது. இந்த பயனில் தான் ஏற்றி வச்சான். மாமனார் மாப்பிள்ளைக்கு அவ்வளவு சண்டை வரலையே, உண்மைதான். 2 பேரும் வெளியே போயிடறான்ல, 2 பேரும் வெளியே வேலைக்கு போயிடறான். இந்த மாமியாரை மருமகனை ஒரே வீட்டில் போட்டு அடைக்கிறீங்க பாருங்க, அதான் அந்த சண்டைக்கான அடிப்படை பிரச்சனையே. எல்லோரும் படிக்கிறவர்களாக, எல்லோரும் வேலை பார்க்கிறவர்களாக, எல்லோரும் தங்களை சார்ந்து நிற்கிறவர்களாக, தற்சார்பு உடையவர்களாக இருந்தால் யாரும் இன்னொருவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. அவ்வளவுதான். இன்னைக்கு பலரும் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் நிறைய படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க. இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. எங்கள் தலைமுறைக்கு ஐயா தீகாசுவுக்கு பெரியவங்களுக்கு தெரியும், ஐயா ஜீவானந்த ஐயா அவங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணுங்க படித்து வேலைக்கு போயிட்டா அப்புறம் புருஷனுக்கு அடங்காதுங்க, திமிரு வந்துடும். நான் திரும்ப ஒரு கேள்வியை நான் அப்பவே கேட்டேன், புருஷனுக்கு அடங்காது, ஏன் அடங்கணும்னு கேட்டேன். இது என்ன, அது புருஷனுக்கு அடங்க வேண்டாமா? அப்படித்தான் இங்கே சிந்தனை. எதுக்காக சொல்றேன்னா, இதுதான் நம்முடைய பொது புத்தி, இதுதான் நமக்கு உறைந்து கிடக்கிற பொது சிந்தனை. இதுல இருந்து வெளியே வருவதெல்லாம் அவ்வளவு எளிதல்ல. சும்மா பேசும்போது ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லு. மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, திராவிட இயக்கம் என்றால் கடவுள் இல்லைன்னு சொன்னிச்சு, எல்லாம் உண்மைதான். ஆனால் அது அல்ல. திராவிட இயக்கத்துக்கும் மற்ற கட்சிகளுக்குமான மிக 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 பெரிய வேறுபாடு அரசியலை குடும்பத்துக்குள்ளிருந்து தொடங்கியது. நீங்க பார்க்கலாம், மற்ற எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா வீட்டுக்குள்ள அரசியல் பேசாதீங்க, தேநீர் கடையிலே கூட எழுதி போட்டுருவாங்க, தயவு செய்து அரசியல் பேசாது. ஏன்னா பேசி சண்டை வந்துருச்சுன்னா கிளாஸை உடைச்சிடுவாங்க. அவன் கடைக்கு நஷ்டம். அவன் கணக்கு என்னன்னா, நீ பேசி வெளியே போய் பேசு,
இங்கே பேசி என் கடைக்கு நஷ்டம் வந்துடும்மா. இங்கே அரசியல் பேசாதீர்கள். ஆனால் எங்கே அரசியல் வளர்ந்தது என்றால் தேநீர் கடையிலும் முடிவெட்டும் கடைகளிலும் தான் திராவிட இயக்கம் வளர்ந்தது. அங்கே தான் அரசியலே பேசணும், வீட்டுக்குள் பேச முடியாது. பெரும்பாலும் ஏன் குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது அரசியல் பேசுறீங்கன்னு கேட்பாங்க. அதுலேருந்து என்ன புரிதல் வருகிறதுனா, அரசியல்ங்கிறது நம்ம காலில் போட்ட செருப்பு மாதிரி, வெளியே போகும்போது போட்டு போகலாம், வீட்டுக்குள்ளே வரும்போது கட்டி போட்டுடணும். அரசியல் காலணி அல்ல, அரசியல் குடும்பத்தின் ஒரு பகுதி. இதை எப்படி திராவிட இயக்கம் குடும்பத்துக்குள் தொடங்கிற்று என்றால், குழந்தைக்கு பேர் வைக்கும்போது இப்படி வையே, அது முதல் கட்டம். ரெண்டாவது, திருமணம் எப்படி செய்யணும். திருமணத்தில் தான் பல பிரச்சனைகள் வந்தது. நமக்கு தெரிஞ்ச ஒரு சமூகத்தில் எங்கள் காலகட்டத்தில் எல்லாம் திருமணத்தில், அதாவது அதை அன்றைக்கு வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐயர் இல்லாத கல்யாணமான்னு கேட்பாங்க. அதாவது ஒரு பார்ப்பனர், அந்த புரோகிதம், ஐயர் இல்லாத திருமணம் என்பது பல வீடுகளில் பல சிக்கல்களை உருவாக்கிற்று, பல பிரச்சனை, அது சண்டை வந்து. அதுக்கப்புறம் பேர் ஜெயசூர்யான்னா அது வைக்கிற திராவிட மணிங்கிறது புது பேராக இருக்குது. பேர் வைக்கிறதுல மாற்றம் இருக்குது. திருமணம், குடும்பத்தில் திருமணம் செய்கிற முறைகளில் மாற்றம் இருக்குது. கடைசியாக ஒருவர் இறந்து போனாலும் திவசமோ திதியோ அல்ல, நினைவேந்தல் வைப்போம். அப்போ எல்லாமே குடும்பத்தினுடைய இயல்பான ஒரு பழக்கங்களை மாற்றுவது. ஏன் குடும்பத்தின் பழக்கங்களை மாற்றுகிறோம்னா, அது அந்த குடும்பம் சார்ந்ததல்ல, அந்த குடும்பத்தினுடைய சாதி சார்ந்தது. சாதியிலிருந்து தான் எல்லாம் வருது. எனவே சாதியற்று எல்லோரும் இங்கே இருக்கிறோம். உண்மையாகவே இருவர் சில நேரங்களில் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை வந்ததால் தெரிந்திருக்குமே தவிர, மற்றபடி இங்கே இருக்கிற யார் என்ன ஜாதி என்று யாருக்கும் தெரியாது. இப்போ அவரை கூப்பிட்டு அவர் என்ன ஜாதின்னு கேட்டால் அவர் பேர் தெரியும், அவ்வளோதான். நம்ம அமைப்பில் உறுப்பினர் தெரியும். இந்த சமத்துவத்தை சமூகத்திலும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசியல். வேற ஒன்றுமே இல்லை. நம்ம அரசியல் அவ்வளவுதான். நாம் சொல்லுகிற அரசியல் மிக எளிமையானது. எல்லா மனிதர்களும் பிறப்பினால் சமமானவர்கள். பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. பிறகு அவன் செய்கிற தொழிலில் வேற்றுமை வரலாம், அவனுடைய வாழ்வாதாரங்களில் வேற்றுமை வரலாம், அதெல்லாம் அவன் திறமை சார்ந்தது. ஆனால் பிறப்பினாலேயே ஒருவன் தாழ்ந்தவனும் இல்லை, பிறப்பினாலேயே ஒருவன் உயர்ந்தவனும் இல்லை, பிறப்பினாலேயே ஆண் உயர்ந்தவனும் இல்லை, பிறப்பினாலேயே பெண் தாழ்ந்தவனும் இல்லை. இதுதான் ரொம்ப அடிப்படையாக சாதி ஆணாதிக்கம். இந்த இரண்டையும் தவிர்த்து எல்லோரும் ஒற்றுமையாக சமமாக தோழர்களாக இங்கே இந்த பொறுப்புகளில் இருக்கிறோன்னா, இது நிரந்தரமானதல்ல. இப்போதைக்கு நான் தலைவர், நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை வேற என்ன, திராவிட மணி தலைவராகலாம், இங்கே இருக்கிற இன்னொருத்தர் தலைவராகலாம், யார் வேண்டுமானாலும் துணை பொதுச் செயலாளர் ஆகலாம். அதுதான் சமத்துவத்தின் அடிப்படை. பிறப்பினால் எதையும் முடிவு செய்யக்கூடாது என்பதை முடிவு செய்கிற அரசியல். எவ்வளவோ அரசியல் இருக்கு, நம்ம அரசியல் விடவுதான். எல்லோரும் பிறப்பால் சமமானவர்கள். அதை சாதி பார்க்காமல் அனைவரும் சமமாக கலந்து பழக வேண்டும், அனைவரும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்கிற இந்த அரசியலை தனித்தனி மனிதர்கள் மட்டும் வைத்து கொண்டிருந்தால் அது வெற்றி பெறாது. குறைந்தது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கிறான் என்பதால் இந்த அரசியலை குடும்பத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் நினைக்கிறோம். இந்த குடும்பத்திற்குள் கொண்டு செல்வது ஜனநாயக முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதுகிறோம். அடுத்ததாக ரொம்ப எனக்கும் உமாவுக்கும் எங்கே வித்தியாசம் வரும்னா, நான் பையனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சொல்கிறேன், ஆனால் ஓம் விருப்பம் நீங்கள் வருவதும் வர, அது எப்படி வீட்டிலையே செய்யலைன்னா அது எப்படின்னு கேட்கும். இது கொஞ்சம் மிரட்டல் டைப்பு. நான் அப்படி கிடையாது. ஏனென்று கேட்டால், ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. ஜனநாயகம் என்பது சில வேளைகளில் நம்முடைய அரசியலுக்கு மாறாகவும் போகும். இப்போ நான் ரொம்ப கூடுதல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவன். அமைப்புலேயும் சரி, எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த பொறுப்பை உமாட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இறுதி முடிவு உமா தான், நான் குறுக்கிடவே மாட்டேன். நேற்று கூட நம்ம இளங்கோ ஒரு கேள்வி கேட்டார், கருப்பு சட்டையில் தான் வரணுமா வேற உடையில் வரலாமான்னு கேட்டார். எனக்கு ஒரு பதில் இருந்துச்சு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, நான் பதில் சொல்லலை, உமா பேர் போட்டு விடை தருகன். ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது பூரா உமா தான், நீ பதில் சொல்லுமான்னு போட்டேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக எந்த உடையில் வேணாலும் வரலாம்,
ஒருவேளை கருப்புல தான் வரணும்னு உமா சொல்லி இருந்தால் அதுதான் சட்டம். அதை யார் ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான். இப்ப பதிப்பகத்தில் என்ன புத்தகம் வருதுன்னா நான் ராஜனை தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அடுத்து வரப்போகிற உண்மையாவே எனக்கு தெரியாது. அடுத்து வரப்போகிற புத்தகம் என்ன, நேற்றைக்கு விழா நடந்தது, யாரை கூப்பிடுறது அவங்க தான் முடிவு பண்ணாங்க, நான் இல்லை. ராஜனும் இக்லாஸும் சேர்ந்து தான் அதை முடிவு பண்ணாங்க. அது ஒரு விதமான அடிப்படை ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் குடும்பத்திலையும் இருக்கணும். ஆனால் அந்த ஜனநாயகம் குடும்பத்தை தப்பான வழியில் கொண்டு போயிடவும் கூடாது. நீங்கள் தொடர்ச்சியாக எளிமையாக இனிமையாக இதை மக்களிடம் பேச வேண்டும். நம்ம ஒன்றும் யாருக்கும் எதிராக தான் நிற்கணும்னு சொல்லலை. நம்ம சொல்கிற அரசியல் இவ்வளவு தான். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைய இந்த ஒரு அமர்வுக்கு அது போதுமானது. நம்முடைய அரசியல் என்பது சமத்துவம், அவ்வளவுதான். இங்கே சமத்துவம் எங்கே கெடுகிறதுனா ஜாதியின் பெயரால் கெடுது, அல்லது பெண் ஆண் என்கிற வேறுபாட்டில் கெடுகிறது. பெண்ணோ ஆணோ ஒரு எல்லாரும் இயல்பாகவும் சுதந்திரமாகவும் இருப்பதே இந்த உலகத்தில் ரொம்ப கடினமாக இருக்கு. அப்படி இருக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டும். எல்லோரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். எல்லோரும் அதுக்காக எல்லாருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்க முடியாது. எல்லாரும் ஒரே உயரத்தில் இருக்க முடியாது. எல்லாரும் ஒரே மாதிரி உடை உடுத்திக்க முடியாது. எனக்கு உண்மையாகவே இந்த மாதிரி குடும்ப ஒன்று கூடல்களில் அவர் விருப்பப்படி கூட உடுத்தி கொள்ளலாம். நீங்கள் ஏன் வேற சட்டை போடல? எனக்கிட்ட வேற சட்டையே கிடையாது. இருந்த எல்லாத்தையும் உண்மையாகவே கிடையாது. என் கருப்பு சட்டையை நான் இப்போ நடைப்பயிற்சிக்கு போனாலும் கருப்பு தான், தூங்கினாலும் கருப்பு சட்டை தான். என்கிட்ட வேற சட்டை. அதை என்ன பண்ணிட்டேன்னா இருந்தால் மாறி மாறி போட சொல்லலாம். இந்த மாதிரி அடிக்கடி ஏங்க ஏதாவது ஒரு வெள்ளை சட்டை போடுங்க, இந்த வேலையே வேண்டாம்னு எல்லா சட்டையும் கொடுத்துட்டேன். கருப்பு மட்டும்தான் இருக்கு. வேறு உடை போட்டுக்கொள்ளுகிறவர்கள் போட்டுக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் நம்ம மாநாட்டுக்கோ கூட்டத்துக்கோ வரும்போது கருப்பு உடையில் வரணும். அது ஒரு அடையாளம், அது வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு அடையாளம். இங்கே அடையாளம் நம்ம எல்லாரும் தெரியும். இப்படி இந்த சமத்துவம் என்கிற அரசியலை குடும்பத்துக்குள் கொண்டு போவதன் மூலம் குடும்பம் தான் சமூகத்துக்கு கொண்டு போக முடியும். அவ்வளவுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு எது மிக உதவியாக இருக்கும் என்றால் இது போன்ற குடும்ப ஒன்று கூடல்கள் தான் உதவியா இருக்கும். நம்ம வரும்போது கூட்டத்துக்கு வரும்போது தோழர்கள் பெண்களோ ஆண்களோ அமைப்பின் உறுப்பினர்கள் மட்டும்தான் வராங்க. இதில் தான் அந்த குடும்ப உறுப்பினர்களையும் நாம் சந்திக்க முடிகிறது, அவர்களோடும் பேச முடிகிறது. அதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த அரசியல் உங்களுக்கு சரி என்று பட்டால், குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறவர்களுக்கும் இந்த அரசியல் சரி என்று பட்டால், வேற ஒன்றுமே இல்லை, எல்லோரும் சமமாக கருதப்பட வேண்டும், ஜனநாயகமாக முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்கிற இரண்டும் சரி என்று பட்டால், நீங்கள் அந்த உறுப்பினர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆதரவாக இருங்கள் என்பது என் கோரிக்கை அல்ல. எல்லோருமே உறுப்பினராக ஆகிவிடுங்கள் என்பதுதான், அதுதான் சரியான. நாங்கள் நீங்கள் பின்னாடி இருந்து ஆதரவு கொடுத்தா மட்டும் அல்ல. இன்னைக்கு காலைல கூட என் மனைவி என்னை கேட்டேன், ஏங்க கருப்பு சிலை தான் கட்டணுமான்னு. நேற்று வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சேன். இப்போ உமா எந்த சிலை நீ இசத்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட்டாக சொன்னேன். ஜீன்ஸு சுட்டிலாம் கூட போடலாம்னு சொல்லியிருக்கு, நீ முடிஞ்சா ஜீன்ஸ் போட்டு வரையா நான் வரவா வேண்டாமா. அதனால இதுதான் நம்முடைய அரசியல், சமத்துவம், ஜனநாயகம். இந்த இரண்டு சொற்களுக்கான ஒரு பெயர் தான் திராவிடம். திராவிடம் என்பது வேறொன்றும் அல்ல. திராவிடம் என்பது கட்சி அல்ல. திராவிடம் என்பது இனம் அல்ல. திராவிடம் என்பது மொழி அல்ல. திராவிடம் என்பது சமத்துவத்தை குறிக்கிற ஒரு சொல். திராவிடம் என்பது ஒரு கருத்தியல், ஒரு ஐடியாலஜி. ஆகையினாலே தான் அந்த திராவிடத்தை நாம் தமிழர்கள் இல்லையா, தமிழர்கள் தான். பிறப்பால், மொழியால், இனத்தால், வாழும் நிலத்தால் நாம் தமிழர்கள், கொள்கையால் நாம் திராவிடர்கள். எனவே நம் எல்லோருக்கும் நாம் வைத்திருக்கிற பெயர் நாம் திராவிட தமிழர்கள். அதுதான் நம்முடைய அடிப்படையான செய்தி. நாம் தமிழர்கள் தான். நம்மை விட யார் தமிழ் மீது பற்றுடையவர்கள்? நாம் தமிழர்கள் தான். திராவிடம் என்கிற கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழர்கள். அப்படியானால் திராவிட தெலுங்கர்கள் இருக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டார். இருக்கலாம். திராவிட அமெரிக்கர்கள் கூட இருக்கலாம். சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லோரும் திராவிடர்கள். மொழியால், இனத்தால் அவர்கள் பெயரை அவர்கள் சேர்த்து கொள்ளலாம். எனவே இந்த திராவிட தமிழர் என்கிற அரசியலை நீங்கள் மேலும் மேலும் ஒரு அமர்வில் ஒரு கூட்டத்திலெல்லாம் எல்லாம் முடிந்து விடாது.
எல்லோருக்கும், நான் குடும்பத்தில் இருக்க எல்லோருக்குமே சேர்த்து வைக்கிற வேண்டுகோள், நிறைய படியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படியுங்கள். படித்து முதலில் பழகுங்கள். படிப்பது என்பது ஒரு பழக்கம், எல்லாருக்கும் வராது. பலரும் சொல்றது, திருக்குறள் முனுசாமி ஒரு தரம் சொன்னார், அவர் ஒரு நண்பருக்கு திருக்குறள் புஸ்தகத்தை கொடுத்தாராம். அடுத்த முறை அந்த நண்பர் பார்க்கிற போது, அடடாடாடா அந்த புத்தகம் இன்னும் ஒரு 3-4 இருக்கா அவங்கள்ட்டன்னு கேட்டாராம். அவ்வளவு பிடிக்குதான்னு. இல்லையா, எனக்கு இங்கெல்லாம் தூக்கமே வராது, இப்ப படிச்சவொடனே நல்ல தூக்கம் வருது. ஏன் நண்பர்கள் 4 பேர் வேற தூக்கம் வரலன்றாங்க. அதனால அவங்களுக்கு அப்படியே முதல்ல படிக்கும்போது தூக்கம் வருகிற மாதிரி இருக்கலாம். அது இளைய பிள்ளைகளுக்கு, நான் கல்லூரியில் ஆசிரியராக இருக்கிற போதே மாணவர்களுக்கு ஒரு பையன் என்கிட்ட வகுப்புலே கேட்டான், சார் நான் படிக்கணும்னா நினைக்கிறேன் சார், ஆனால் படித்தா தூக்கம் வருது, என்ன பண்ணலாம்னா. உடனே தூங்கிடுன்னு. தூக்கம் வந்து பார்த்து தூங்கிடு, தூங்கி எந்திரிச்சு மறுபடி படி, தூக்கம் வராது. மறுபடியும் வந்ததுன்னா டாக்டர்கிட்ட காட்டு. ஏன்னா எப்போ தூக்கம் வந்ததுன்னா நீ டாக்டர்கிட்ட தான் காட்டணும், என்கிட்ட சொல்லி பயனில்லை. படியுங்கள். படிக்கிற பழக்கம் இல்லாதவர்களும் படித்து பழகுங்கள். நமக்கு 3 விதமாகத்தான் நமக்கு அறிவு வந்து சேரும். ஒன்று நம்முடைய சுய சிந்தனை, அதை மெய் அறிவு என்று சொல்லும். 2வது புத்தகத்தால் வருகிற அறிவு, அது நூல் அறிவு. 3வது அனுபவத்தால் வருகிற அறிவு, அது பட்டறிவு. 4வது இது 3ஐயும் ஆராய்ச்சி செய்து எது சரி என்று முடிவெடுக்கிற நுண்ணறிவு. இதுதான் அறிவு. மெய்யறிவு, நூலறிவு, பட்டறிவு, நுண்ணறிவு. இந்த 4ம் இருக்கிறவர்கள் தான் பேரறிவுடையவர்கள். இதுதான் அதனுடைய அடிப்படையான பேரறிவு என்பது வள்ளுவன் சொன்ன சொல், பேரறிவாளன் என்று சொன்னது. படியுங்கள். எல்லோருக்கும் வாழ்க்கை இருக்கிறது, அனுபவம் வரும். எல்லோருக்கும் சிந்தனை இருக்கிறது, ஆனால் எல்லோருக்கும் படிக்கிற பழக்கம் இருக்காது. படிக்காமல் நாம் அனைத்தையும் ஏற்க முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து அறிஞ்சிக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதுவரை இந்த உலகம் சந்தித்திராத கொடுமையை கேரளாவில், வயநாட்டில் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் நம்ம வெள்ளம் வந்து பார்த்துருக்குறோம், புயல் வந்து பார்த்துருக்குறோம், பூகம்பம் வந்து கூட பார்த்துருக்குறோம். இதுவரைக்கும் மலை இடிஞ்சு விழுந்து பார்த்துருக்குறோமா? அந்த கொடூரத்தை என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. மலை இடிஞ்சு அந்த காட்சிகளை நான் வீடியோவில் பார்த்தேன். உண்மையாக மனிதநேயம் உள்ள யாருக்கும் கண்கள் கலங்கும். மலை அப்படியே இடிஞ்சு இடிஞ்சு பாறையாக கீழே விழுகுது. யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன வரும் என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து தெரிந்து கொள்ள முடியாது. எனவே 100க்கு 90 செய்திகளை படித்து தான் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அடிப்படை மெய்யறிவு. இந்த பிள்ளைகள் பாருங்க, நம்ம பெரியவங்களெல்லாம் விட பிள்ளைங்க தான் சத்தமாக பேசிச்சு. ரொம்ப எனக்கு கேட்கும் போதே உற்சாகமாக. அதுங்களுக்கு இந்த மைக்கு பார்த்தெல்லாம் பயம் கிடையாது. நம்மளுக்கு ரொம்ப பேர் பேசுவான், நிறைய நேரம் பேசிகிட்டே இருப்பான். மேடையில் கூப்பிட்டு பேச சொல்லுங்க, எனக்கு பேச்சு வராது, இவ்வளோ நேரம் பேசிகிட்டே தானே இருந்தேன். இந்த மைக்கு முன்னாடி பேசும்போது தான் அந்த பிள்ளைங்களுக்கு பயம் கிடைக்காது. அதை விட இன்னொரு ஒரு குட்டி பையன் சொல்லும்போது, 2nd ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன் தான். அதான் அந்த குழந்தைகளுக்கு உள்ள அழகும் இயல்பும். செக்ஷனோட தான் பிள்ளைங்க சொல்லும். எப்பவும் அந்த 3A 2D அப்படி தான் சொல்லுங்க. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள், அந்த கேள்வி வந்து மெய்யறிவு பிள்ளைகளுக்கு தொடங்கிடும். கடற்கரைக்கு அழைத்து போனால் ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்கும், ஏன் இந்த அலை வந்துக்கிட்டே இருக்குன்னு. நம்ம பெரும்பாலும் சொல்கிற பதில் என்னன்னா, சும்மா தொண பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு பதில் தெரியாது. இருக்கு இந்த பிள்ளைங்க நம்ம ஏன் அடக்குறோம்னா நமக்கு பதில் தெரியாது. அந்த கேள்விகள் தான் மெய் அறிவிலிருந்து வருது. அதுக்கப்புறம் அதுக்கு விடை புத்தகத்தில் இருக்கு. நூல் அறிவு, பிறகு அனுபவத்தில் வருது. எத்தனையோ அனுபவம். நீங்கள் சிவகாசியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி தீப்பெட்டியை அடுக்குவது என்று தெரியும். சென்னிமலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி நெசவு செய்வதுன்னு தெரியும். நீங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வந்துடாது. அனுபவம், அனுபவத்தில் வருகிற அறிவு பட்டறிவு. எனவே நான் சொல்லுவது எல்லாமே சரிதானான்னு யோசிங்க. சரியாக இருந்தால் பாராட்டி விட்டு போவதல்ல, சரியாக இருந்தால் வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யலாம். அவ்வளோதான். எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. நான் எப்போவுமே சொல்கிறேன், எங்கள் அமைப்பில் வந்து சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஒரு கவுன்சிலர் பதவி கூட கிடைக்காது. தெரிந்தே தான் இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க. எதுவும் கிடைக்காது என்று தெரிந்து சேருவது தான் பெரிய தியாகம். அதனால வாருங்கள், எல்லோருமா பயசெல்லாம் ஒன்றும் கிடையாது.
எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யலாம். பலரும் அறிந்திராத திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கத்தையும் அதன் சாதனைகளையும் எடுத்துச் சொல்லும் நூல் பெரியார் சரவணனின் திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம். விலை ரூபாய் 100 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.